ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரீசெண்டாக என்னோட 2-3 வீடியோஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வாய்ஸ் பிரேக் அந்த இஷ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ எதனால் அப்படி ஆகுதுன்றது எனக்கு தெரியல. ஸோ நிறைய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதை சீக்கிரமாக வந்து அது என்ன அதுக்கான அதை சீக்கிரமாக நான் அதை வந்து சரி பண்ணிடுறேன். அந்த இஷ்யூஸ் வராமல் நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் எந்த இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா climate change performance index. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் climate change performance index அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். அதாவது ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரியில் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஏர் பொல்யூஷன்னால தான் நிறைய என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் நடக்குது. ஸோ நிறைய இம்பேக்ட்ஸ் வருது. ஸோ அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த climate change performance indexல வந்து ஒரு கண்ட்ரியும் எந்த லெவலில் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. எமிஷன்ஸாக இருக்கட்டும். இப்போ எமிஷன்ஸ்லாம் தான் இந்த க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து மேஜர் குளோபல் டெம்பரேச்சருக்கு ரீசனாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால என்ன நடக்குது, கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் நடக்குது இல்லையா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரியோடைய பர்ஃபார்மன்ஸை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸோடைய மெயின் அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மானிட்டர் பண்ணுறது. ஸோ ஒரு கண்ட்ரியும் மானிட்டர் பண்ணுறது. ஸோ இவங்க மெயினாக வந்து எந்த 63 கண்ட்ரிஸ் அண்ட் EU வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு யூரோப்பியன் இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 63 கண்ட்ரிஸ் ஒரு யூரோப்பியன் யூனியனோடைய கிளைமேட்டிக் பெர்ஃபார்மன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த 63 கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 63 கண்ட்ரிஸும் அந்த EU வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 90% ஆஃப் குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு ரீசனாக இருக்குது. ஓகேவா? இப்போது டோட்டலாக வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் ஆகும் இல்லையா குளோபல் லெவலில். ஸோ அதில் 90% வந்து இந்த 63 கண்ட்ரீஸும் அண்ட் ஒரு யூரோப்பியன் யூனியன் அந்த யூரோப்பியன் யூனியன் இவங்க ரிலீஸ் பண்ணுற க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ் வந்து 90% சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இந்த கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து இவங்க வந்து கிளைமேட்டிக் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டோம். கிளைமேட் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ கம்பேர் பண்ணுறாங்க, 63 கண்ட்ரீஸையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டோம். ஸோ இவங்க எந்த பேசிஸில் வந்து அசஸ் பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு 4 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து GHG அப்படின்னா என்ன, க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸு. ஸோ ஒரு கண்ட்ரியில் எந்த அளவுக்கு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணுவாங்க. செகண்டு ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுல மட்டும் நம்மளுடைய எய்ம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக நம்ம என்ன பண்ணணும், ரினியூவபிள் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும். அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இதையும் நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் ரினியூவபிள் எனர்ஜியை. நெக்ஸ்ட்டு எனர்ஜி யூஸ், எந்த அளவுக்கு நம்ம எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. 4வது கிளைமேட் பாலிசி. ஸோ இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பாலிசிஸ்லாம் கொண்டு வரோம் கிளைமேட்டுக்கு ரிலேட்டட் அப்படின்றதையும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 கேட்டகிரிஸில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அசஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், செகண்ட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி, தேர்ட் எனர்ஜி யூஸ், ஃபோர்த் வந்து கிளைமேட் பாலிசி. ஓகேவா? என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இண்டெக்ஸை பப்ளிஷ் பண்ணுறது யார்? ஸோ ஒரு கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இண்டெக்ஸ் ஒரு பப்ளிக், அதாவது ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறது யார், பப்ளிஷ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜெர்மன் வாட்ச், அதுக்கப்புறம் நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் த கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க். ஸோ இந்த 3 இன்ஸ்டியூட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அனலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், த கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லிட்டோம் இந்த CCPI வந்து ஸோ ஒரு கண்ட்ரிலையும் வந்து கிளைமேட் பாலிசியை அனலைஸ் பண்ணுது, எவால்வேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம்.
ஸோ எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பாரிஸ் அக்ரிமெண்ட் அதுக்கான அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதில் சில கோல்ஸ், இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சில கோல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, ஒரு டார்கெட்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக இது என்ன பண்ணுது, இந்த சிசிபிஐ வந்து ஒரு கண்ட்ரியும் எவால்வேட் பண்ணி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து என்ன சொல்லுது, அந்த கண்ட்ரிக்கு ரிப்போர்ட்டு கொடுக்குது. ஓகேவா. ஸோ ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் ஒரு 4 கேட்டகிரி. அந்த 4 கேட்டகிரியிலேருந்து 40% வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ், 20% வந்து ரினியூவபிள் எனர்ஜி, 20% எனர்ஜி யூஸு, 20% வந்து கிளைமேட் பாலிசி வந்து இந்த பர்சன்டேஜில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவாலுவேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் கோல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம இந்த கொஷின், இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் கோல் இப்போது ஐடிபிஐ ஜாம் எக்ஸாம் கிரேட் ஓ June 8 எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லிமிட் 1.5 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சுல, அது எந்த அக்ரிமெண்ட்டில் போடுதுன்ற ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க கரெக்டாக. ஸோ அது பாரிஸ் அக்ரிமெண்ட் தான். ஓகேவா. ஸோ அந்த எக்ஸாம் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த அக்ரிமெண்ட்டோடைய கோல்ஸு டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த சிசிபிஐ வந்து என்ன பண்ணுது, எவால்வேட் பண்ணுது. ஒரு கண்ட்ரியோடைய ப்ராக்ரஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத எவால்வேட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ என்ன முதல்ல பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸோ இப்போ எர்த்தோட குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்கும்போது ஸோ மழை வர டைமில் வெயில், அதுக்கப்புறம் ஃப்ளட்டு, இந்த மாதிரி ட்ராட்டு, இந்த மாதிரியான சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வரும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளுடைய ரெகுலர் ஒர்க் எதுவுமே வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. என்ன இப்போது அக்ரிகல்ச்சர் இருக்குது, அதனால் என்ன ஆகும், இப்போது மழை வர டைமில் வெயில் வருது அப்படின்னா சீசனே சேஞ்ச் ஆகும். சீசன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று லிங்க் ஆகிட்டே இருக்கும் ஒரு ப்ராப்ளமும். ஓகேவா. ஸோ அதனால் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம குளோபல் வார்மிங்கை பிலோ 2 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா. பிலோ 2 டிகிரி செல்சியஸில் இருக்கணும் அப்படின்றத ஒரு கண்ட்ரியும் பிலோ 2 டிகிரி செல்சியஸ், அதாவது ஒரு கண்ட்ரியில் குளோபல் லெவலில் பிலோ 2 டிகிரி செல்சியஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஆனாலுமே நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா 2 டிகிரி செல்சியஸ் தான் லிமிட் வச்சுருந்தாங்க. ஆனாலும் இப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் தான் லிமிட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் மேலே போச்சுன்னா அங்கேயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிவியர் இம்பேக்ட் வந்து கிளைமேட்டிக் இம்பேக்ட்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 1.5 டிகிரி செல்சியஸ்ன்ட்டு சொல்லிட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் ஒரு லிமிட் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. ஸோ மெயினாக நம்ம என்ன பண்ணணும், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டோம்னாலுமே இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கான மோஸ்ட் ஆஃப் த ஒரு ப்ராப்ளமேட்டிக் சொல்யூஷனாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான், இந்த கிளைமேட்டிக் சேஞ்சை மானிட்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த சிசிபிஐ அப்படின்ற டூல் வந்து என்ன பண்ணுது, பாரிஸ் அக்ரிமெண்ட்டோடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்காக இதுவும் என்ன பண்ணுது, ஒரு கண்ட்ரிக்கும் மானிட்டர் பண்ணி எவால்வேட் பண்ணுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சிசிபிஐ அப்படின்றது எப்போத்துலேருந்து கண்ட்ரீஸ்க்கு வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு, அதாவது கண்ட்ரீஸோட கிளைமேட் பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2005 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து எவ்ரி இயர் வந்து அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ ரேங்கிங்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேங்கிங்கில் மொத்தம் 5 பிரிக்கிறாங்க. ஓகேவா. இப்போ ஸ்கோர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்கோர்ஸ் எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது 4 கேட்டகிரி, அந்த 4 கேட்டகிரி பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவால்வேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த 4 கேட்டகிரி இப்போ ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரேட்டிங் கொடுக்குறாங்க. ரேட்டிங்க்கு வந்து 5 பிரிக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து வெரி ஹை, செகண்ட் வந்து ஹையு,
தேர்ட் வந்து மாட்ரேட், ஃபோர்த் வந்து லோ, ஃபிஃப்த் வந்து வெரி லோ. ஓகேவா? ஸோ அப்போது ரேட்டிங் வந்து அதாவது இப்போ வேல்யூ அனலைஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா வெரி ஹைன்னு கொடுப்போம். ஓகேவா? ரேட்டிங் வந்து வெரி ஹை, பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா வெரி ஹை. ஓகேவா? அது வந்து இப்போ ஸ்கோர் வந்து ரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனில் 40% அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்கோர் வந்து என்ன பண்ணுவாங்க, சில ரேஞ்ச் பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ 80 to 100 இருந்துச்சு அப்படின்னா அது வெரி ஹையாக, 80 to 60 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹை அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சுன்னா அது வெரி ஹை. ஸோ ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது, அவங்களுடைய அந்த அந்த கண்ட்ரியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இல்லை, லோவாக இருக்குது அப்படின்றப்போ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ரேட்டிங் வெரி லோன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கண்ட்ரியுமே டாப் 3ல் என்ன பண்ணியிருக்காங்க, வெரி ஹை ரேட்டிங்குன்றதே கிடையாது. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நோ கண்ட்ரி இஸ் ஸ்ட்ராங் எனாஃப் இன் ஆல் கேட்டகரிஸ், எல்லா கேட்டகரிஸ்லேயுமே வெரி ஹை அப்படின்றத வந்து அச்சீவ் பண்ணலை. ஓவரால் ரேட்டிங்கே வெரி ஹைன்றதை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு எந்த கண்ட்ரியுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டாப் 3 ரேங்க்ஸ் வந்து என்னவா இருக்குது, வேக்கண்ட்டாக தான் இருக்குது, ஸ்டில் வேக்கண்ட். லாஸ்ட் இயரும் வேக்கண்ட்டாக தான் இருந்துச்சு, இந்த வருஷமும் என்ன இருக்குது, அந்த டாப் 3 ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த டாப் 3 ரேங்க்கு வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போது கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் டாப் 3 ரேங்க் வந்து என்னவா இருக்குது, வேக்கண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அப்போது ஓவராலாக இந்த 64 கண்ட்ரீஸில் வந்து டாப் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கு, டாப் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க். ஓகேவா? ஸோ அப்போது டென்மார்க் தான் வந்து டாப் ரேங்க்டு கண்ட்ரி. ஆனாலும் அதாலையுமே என்ன பண்ண முடியல, ஓவரால் ரேங்க் வந்து வெரி ஹை ரேட்டிங் வாங்க முடியல. ஓகேவா? ஸோ டென்மார்க் வந்து 4th பிளேஸில் இருக்குது. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு ஸோ டென்மார்க் ஃபாலோ பண்ணி 5th 6th ரேங்க்லலாம் யார் வரா பார்த்தோம்னா நெதர்லாண்ட், யூகே, பிலிப்பைன்ஸ், மொராக்கோ, நார்வே, இந்தியா 10th. ஓகேவா? இந்தியாவோட ரேங்க்கு 10th இருக்குது. ஸோ 2025ல் CCPIயோடைய இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10th ரேங்க். ஓகேவா? இதுவே 2020 லாஸ்ட் இயரில் என்ன ரேங்க் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 7th ரேங்க். அப்போது என்ன இருக்கும், 3 ரேங்க் வந்து கீழே போயிருக்கும். அப்போ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயரை விட இந்த இயர்னா இருக்குது, குறைஞ்சிருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ லாஸ்ட் இயர் நம்ம 7th ரேங்க்கில் இருந்தோம், இந்த வருஷம் 10th ரேங்க்கில் இருக்கும். ஓகேவா? இந்தியாவோட ரேங்க் வந்து 10th ரேங்க். ஸோ இங்கே டாப் 10 வந்து நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்து எம்டி. ஏன் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெரி ஹை, ஓவரால் வந்து வெரி ஹை ரேங்கிங் எந்த கண்ட்ரியுமே வாங்கலை. ஸோ அதனால் டாப் 3 வந்து வேக்கண்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ டென்மார்க்கு லாஸ்ட் இயரும் டென்மார்க் தான் வந்து டாப் கண்ட்ரியாக இருந்துச்சு, இந்த வருஷமும் டென்மார்க் தான் டாப் கண்ட்ரியாக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் நெதர்லாண்ட், யூகே, பிலிப்பைன்ஸ், மொராக்கோ, நார்வே, 10th வந்து இந்தியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட 2024 ரேங்க். ஓகேவா? ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்தியா வந்து ரேங்க் 10th இருக்குது இந்த இயர். ஸோ ரினியூவபிள்ஸில் நம்ம பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் இருந்தாலுமே நம்ம நிறைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோலை டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இந்தியா வந்து இன்னுமே என்ன பண்ணுது, நிறைய வந்து கோலை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நம்மளுடைய ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து லோவில் இருக்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்து என்ன, நம்ம நிறைய கோலை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிவைசிங் த கண்ட்ரீஸ், நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கீ டிமாண்ட் நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட என்டிசி அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க,
determined nationally determined contribution. ஸோ புரிஞ்சா? ஸோ நேஷ்னலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க? ஸோ கண்ட்ரீஸ் என்டிசி அப்படின்னா என்ன? ஸோ அப்போது ஒரு என்டிசி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த என்டிசியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மளுடைய கோல்ஸ், நம்மளுடைய டார்கெட், அதாவது இப்போது எமிஷன்ஸ், க்ரீன் ஹவுஸ் எமிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதுக்கான டார்கெட், கோல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா அந்த என்டிசியில் வந்து நம்ம சொல்லியிருப்போம். நம்மளுடைய பிளான்னு வச்சுக்கலாமே. ஸோ நம்மளுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான சில பிளான்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்டிசி. ஸோ நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில டார்கெட் வச்சுருப்போம், சில பிளான் வச்சுருப்போம். ஸோ இப்படிலாம் பண்ணால் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் பிளான்ஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த பிளான் அதெல்லாம் வந்து என்னென்னா என்டிசி, நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். நம்ம கண்ட்ரியோடைய, அதாவது நம்ம கண்ட்ரியோடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சுருக்கோம், ஸோ நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து என்டிசி. ஸோ அதை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருப்பியும் வந்து அதை ரிவைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க என்டிசியை. ஓகேவா? ஏன்னா நம்ம நிறைய கோலை வந்து என்ன பண்ணியிருக்கோம், டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு என்ன சஜஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம கண்ட்ரியோட என்டிசியை சேஞ்ச் பண்ணி ரிவைஸ் பண்ணி, ஸோ நிறைய டார்கெட்ஸ், நிறைய செக்டார்ஸ்க்கெலாம் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அதாவது மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து என்ன ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜெர்மனி 16th ரேங்க்கு, சைனா 55th ரேங்க், யூஎஸ்ஏ 57th ரேங்க்கு, ஜப்பான் 58th ரேங்க்கு. ஓகேவா? ஸோ டாப் பாட்டம் 5 கண்ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் 64 கண்ட்ரீஸ் தானே நம்ம அனலைஸ் பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம், அசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 67 இருக்குது. ஏன் இங்கே 67 இருக்குதுன்னு தெரியுதா? ஏன்னா டாப் 3 வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ ஓகேவா? அதனால தான் இங்கே 67 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ வெரி ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து யாருமே கொடுக்கல அப்படின்றதுனால டாப் 3 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேக்கண்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ பாட்டம் 5 வந்து இதுதான். ஸோ 63rd ரேங்க்கு கொரியா, 64th ரஷ்யன் ஃபெடரேஷன், 65th யூஏஇ, 66th வந்து சவுதி அரேபியா, 67th வந்து இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸோடைய ரேங்க். ஜெர்மனி 16th, சைனா 55th, யூஎஸ்ஏ 57th, ஜப்பான் வந்து 58th. ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளோதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம கண்ட்ரியோடைய எந்த லெவலில் வந்து நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம், பொல்யூஷனை வந்து ஏர் பொல்யூஷனை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம், ஸோ எந்த அளவுக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் வந்து மானிட்டர் அதாவது எந்த அளவுக்கு அதை வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிசிபிஐ வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் என்ன கண்ட்ரீஸ்க்கு அவங்க அசஸ் பண்ணுறாங்கன்னா 63 கண்ட்ரீஸ், ஒரு யூரோப்பியன் யூனியன். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த 64 தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 64 கண்ட்ரீஸ் தான் 90% ஆஃப் குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ ரெண்டாவது இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 10th. லாஸ்ட் இயர் வந்து இந்தியாவோட ரேங்க் 7th இருந்துச்சு. ஸோ இந்த இயர் வந்து 10th இருக்குது. ஓகேவா? ஸோ டாப் கண்ட்ரீஸ் யாருன்னு பார்த்தோம்னா டென்மார்க், நெதர்லாண்டு, யூகே, பிலிப்பைன்ஸ், மொராக்கோ. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பாட்டம் கண்ட்ரீஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் நெய்பரிங் கண்ட்ரீஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிசிபிஐ எந்த அக்ரிமெண்ட்டோடைய கோல்ஸாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ அதோடைய ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்தியா வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் அதுக்கான ஒரு டார்கெட் இயரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது எந்த இயர் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.